ஹாய்டா. ஹாய்டா. வினோத் அவன் இங்கே வெளியே போயிருக்கான். எதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. அவன் வந்தோன்னே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் தில்லான ஆள் கிடையாது. இந்த வருஷம் ஒரு பேப்பர் கூட அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணணும். திவ்யா சொன்னதுனால குணாவை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணேன். குணா தினமும் ஏர்லி மார்னிங் ஜாகிங் போகிறது தெரிஞ்சு அவருக்கு தெரியாமல் பின்னாடியே போனேன். அவர் கட்டி முடிக்காத ஒரு பில்டிங் உள்ள போனார். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால நான் உள்ளே போகல. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தனை தூக்கிட்டு வந்தார். அதை பார்த்து நான் பயந்துட்டேன். அவனை கொஞ்சம் தூரம் கொண்டு போய் ரோட்டில் போட்டுட்டு போயிட்டாரு. அவன் போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஈஸ்வரன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். குளிர்காய்ச்சல் வந்துருச்சு. மினிஸ்டரை ஜெயிலுக்கு அனுப்பதான் அவனை கடத்திருக்காருன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, போனேன். அந்த ஈஸ்வரனை கடத்தி வச்சிருந்ததுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படியே வரதா இருந்தாலும் அந்த எல்லா கஷ்டத்தையும் எனக்கே கொடுத்துரு. ஹலோ, எங்க? என்னடா சொல்ற? மாலினியை ஈஸ்வரன் தான் கடத்திருப்பான்னு தோணுது. அவன் எதுக்குடா கிட்னாப் பண்ணணும்? அவனை கிட்னாப் பண்ணதே நான் தான். என்ன உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல நான் காந்தி நினைப்பா? அவருக்கு கூட சுதந்திரக்கா போராடுறதுக்கு ஒரு பர்சனல் மோட்டிவேஷன் இருந்தது. உனக்கு என்னடா? காந்திக்கு பர்சனல் மோட்டிவ் இருந்தது. ஆனால் வாஞ்சிநாதன், சுபாஷ் சந்திர போஸ் இவங்களுக்கெல்லாம் பர்சனல் மோட்டிவ் இல்லை. எல்லாம் நாட்டு மேல இருந்த அக்கறை தான். சரி, அப்படின்னா அவங்க உன்னதானே ஏதாவது பண்ணணும். மாலினியாவை கிட்னாப் பண்ணணும். அதான் எனக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன செய்யறதுனே புரியல. மாலினியை ஒன் சைடா லவ் பண்ண வினோத்தை நான் சந்தேகப்பட்டு விசாரிக்க போயிருந்தேன். அவனை இப்ப கொன்னுட்டான். கொலையா? யாருடா? ஈஸ்வரன் தான் பண்ணிருப்பான்னு தோணுது. அவனை நான் எப்படி கட்டி போட்டு வச்சிருந்தனோ அதே மாதிரி தான் வினோதையும் கட்டி போட்டிருந்தது. மாலினியை லவ் பண்றவன் தான் அவனை கிட்னாப் பண்ணிருக்கணும்னு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு பதிலாக அவனை கொண்டுட்டான். டேய், இது உன்னோட கெஸ்ஸிங். ஆமா, கெஸ்ஸிங் தான். இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாமா? போலீஸ்ட்ட போனா இவனை தான் முதல்ல பிடிச்சி உள்ள வைப்பாங்க. பரோல்ல வந்தவனை 6 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம அடைச்சு வச்சிருந்திருக்கான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில போலீஸ் கிட்ட போனா வேலைக்கு ஆகாது. அவனும் ஏன் ரூட்டே ஃபாலோ பண்ணா அவளுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம கட்டி போட்டு வச்சிருப்பான். நான் அரெஸ்ட் ஆனா அவனை காப்பாற்ற முடியாம போயிடும். கம்யூனிஸ்ட் கொடி கட்டியிருந்த கைத்தால தான் அந்த பாடியோட கை கால்லாம் கட்டி இருந்துச்சு. அந்த மீட்டிங்ஸ் எங்கெங்க நடந்துச்சுன்னு எனக்கு சர்ச் பண்ணி சொல்லுங்க. ஓகே. சொல்றா. கம்யூனிஸ்ட் மீட்டிங் 3 இடத்துல நடந்திருக்கு. ஆவடி, போரூர், எண்ணூர். ஆவடி, போரூர், எண்ணூர். நான் அவனை ஏற்கனவே எண்ணூரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அங்கே போய் பார்க்குறேன். என்னண்ணே தண்ணியே அடிக்க மாட்டேங்கிறீங்க? ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா?
அவனை கொல்ற வரைக்கும் என்ன மறக்கடிக்கிற எந்த சந்தோஷத்தையும் தொட மாட்டேன். நான் ஜெயில இருந்த 6 வருஷத்துல எனக்கு எதுவுமே கிடைக்காம இல்ல. ஆனா இந்த 6 நாள்ல சொல்லவே வெக்கமா இருக்குடா. இல்லைன்னா இவளெல்லாம் விட்டு வச்சிருப்பனா? ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. சார், போலீஸ்க்கு நீங்க யூஸ் பண்ற கார் நம்பர்லாம் தெரிஞ்சிருக்கான். அதனால உங்க எல்லாரும் இந்த வேன்ல வச்சிட்டு வர சொன்னாரு. சரி, எல்லாரும் வேன்ல இருங்க. போலீஸ் உங்க எல்லா நம்பரையும் ட்ரேஸ் பண்றாங்களாம். அதனால உங்க எல்லார் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னாரு. ஆர் மார்க் அப்புறம் ஜி மார்க். யாரா நீ? யாரா? அவளை தேடி வந்தியா? மவனே உனக்கு சாவுடி. அண்ணன் போன் போடுறான். அண்ணன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ண. அவளை மாதிரி இவனுக்கு சோறு தள்ளாம கட்டி தூய் போ. தோ அந்த வண்டி தான். மினிஸ்டர் கூட பேச ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்னொரு 10 மினிட்ஸ்ல. இவன் ஒருத்தன் கட் பண்றாரு. அவளை காப்பாத்த நினைக்கிறல நீ? அது மட்டும் நடக்காது. வெங்கடேஷ் சார், நான் லாயர் கிருஷ்ணன். ஏதாவது ஒன்று சமைக்க வேண்டியதானம்மா? இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குது. சார், மினிஸ்டர் தம்பி இப்போ என் கூட தான் இருக்காரு. சரி சரி வைமா. கால் கட் ஆகல. அண்ணன் லைன்ல வந்தா மட்டும் பேசுங்க. சார், குமாரவேல் அம்சார். காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு சார். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நாங்கள் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்போம். உட்காருங்க. கண்டுபிடிச்சிடலாங்க. அவசரப்பட்டு நீங்க எதுவும் பண்ணிக்காதீங்க. அந்த எஸ்ஐ கிட்ட பேசினேன். கேஸ்ல எந்த மோட்டிவேஷனும் இல்லைன்றதுனால கொஞ்சம் தடுமாறுறாங்க. சார், நீங்க கொஞ்சம் ஒன்றும் எப்படியாவது கவலைப்படாம போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. தேங்க்யூ. சார், உங்க தமிழ் லைன்ல இருக்காரு. ஹலோ அண்ணா, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்களா? அது ஒன்றும் இல்லைடா.
நீ அந்த 2 போலீஸ்காரனுங்களை கொன்னதுனால உன்னை ஷூட் பண்ணி கொன்னே தீரணுங்கிற வெறியில் இருக்காங்க. நீ 2-3 வருஷத்துக்கு எங்கேயாவது போயிடு. நான் வக்கீல் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிடுறேன். நீ அரசியலில் பெரிய ஆளாக வரணும் தானே நான் ரவுடியான கொலை பண்ணேன். இப்போ அவனால் எல்லாம் போச்சு. அவனை நான் கொல்லணுன்னே. அவனால் நான் பட்ட வலி, வேதனை, அவமானம் கொஞ்சம் இல்லை. டேய், இந்த போலீஸ்காரனுங்க உன்னை கொன்னுடுவானுங்க. எங்கேயாவது போயிடு. என்ன வெங்கடேசன்? சார் வாட்டர் கேட்டேன். கொடுங்க. என்னாச்சு? வேற யாரோ உள்ள வந்திருக்காங்க. என்ன சொல்றாரு? எக்ஸ் லா மினிஸ்டர். ஒன்றும் சொல்ல சார். திருட்டு பைய. இவனெல்லாம் லா மினிஸ்டரா போட்டா எப்படியா நாடு உருப்படும்? கொஞ்சம் மரியாதையா. அது ரொம்பவே கொடுத்துருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு மீட்டிங் வரேன்னா காலையில 10 மணிலேருந்து பாதுகாப்புக்காக ரெடி ஆகிறோம். நீ திரும்பினா சல்யூட், நின்னா சல்யூட், நடந்தா சல்யூட். ஓ பொண்டாட்டி கொடுத்துருப்பாங்களா இந்த மரியாதையை? நாங்களாம் எந்த விதத்துல உங்களுக்கு குறைஞ்சவங்க? ஆனா எதுக்கு அடிமை மாதிரி உங்களுக்கு வேலை பார்க்கறோம்? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது, ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அதை கூட நீ தப்பு பண்ணாத வரைக்கும் தான் எதிர்பார்க்கலாம். தப்பு பண்ணி உள்ள வர்றவங்க வந்தவங்க எல்லாரும் அசிங்கப்பட்டதா ஆகணும். ஒன்னு தெரியுமா? உன்னை தில்லா அரெஸ்ட் பண்ணிட்டேனா, அதனால டிபார்ட்மெண்ட்லயும் மீடியாலயும் ஹீரோ எங்கிறாங்க. ஆனா ரியல் ஹீரோ யார் தெரியுமா? ஓ தம்பியை 6 நாள் தூக்கி உள்ள வச்சிருந்தானே, அவன் தான் ரியல் ஹீரோ. கேட்க டென்ஷன் தான். தயவு செஞ்சு கட் பண்ணுங்க. போலீஸ்காரன் கிட்ட தப்ப மறைக்கவே முடியாது. கண்டுக்காம இருக்கான்னா உன்னை பெரிய தப்பா பண்ண வச்சு பிடிக்க நினைக்கிறான்னா. என்ன வெங்கடேசன் உங்களுதா? எத்தனை பொண்ணுங்க? சும்மா சொல்லுங்க. 2 சார். இந்த வழியில சம்பாதிக்கிறதுக்கு வேற தொழில் பார்க்கலாம். என்ன கோவம் வருதா? அது வரும். கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த மாசமாவது சம்பளம் பாக்கி வச்சிருக்கா? நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த 2 பேரை அடிச்சு கொன்னிருக்கான் அந்த இவனால லா காலேஜ்ல 3 ஸ்டூடெண்ட்ஸ் செத்துருக்காங்க. இவனுங்களுக்கு வேலை பார்க்கற நீ வேற எப்படி கேட்கறது ஒண்ணு? ஏய் எஸ் சார். நம்ம வெங்கடேசன் அந்த ரூம்ல லாக் பண்ணி வை. இவர் கூட யாருமே பேசக்கூடாது, பார்க்க கூடாது. ஓகே சார். இந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணு. 9962 1210 10. இந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லு. ஓகே சார். வெங்கடேசன் மொபைலை வச்சு தான் அவனை பிடிக்கணும். இன்னைக்கு அவனுக்கு என் கையால தான் சாவு. எப்ப நீங்க தப்பிக்கிறேன்னு சொன்னாலும் அடுத்த 1 ஹவர்ல தேவையான ஏற்பாடை பண்ணிடுவேன். அவ்வளோ மழுங்கன்னு நினைச்சீங்களா? ஏய் ஏன்டா நொய்னு கூப்பிட்டே இருக்கீங்க? எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். அதான் இனிமே யாரும் போன்ல கான்டாக்ட் பண்ணாதீங்க. உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. நாங்க படம் சைடுல தான் இருக்கோம். எதுவா இருந்தா நேர்ல பேசிக்கலாம். சொல்லுங்க சார். வெங்கடேசன் எஸ்ஐ மொபைலுக்கு வந்த ஃபோன் நம்பரோட அட்ரஸ் ஃபால்ஸ் சார். அது ராமங்கிற பேர்ல இருக்கு. எண்ணூர்ல இருந்து ராம நம்பருக்கு 98409 3779 நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு சார். 22 செகண்ட்ஸ் பேசியிருக்கான். 18 மிஸ்ட் கால் போயிருக்கு சார். படூர் டவர் KN 30 இருந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. படூர்
இவளையா நீங்க தூக்கி வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடியே இவளை நான் பார்த்திருக்கேனே. நம்ம மேட்ரா கிண்டி ஸ்டேஷன் போயிருந்தப்ப இவ ஒருத்தன் கூட கேஸுக்கு வந்திருந்தா. நீங்க சொல்ற அடையாளம் அவனுக்கு ஒத்து போகுதே. சொல்ல மாட்டேங்கிறாளே. அவன் மேல கேஸ் இருந்தா அங்க சைன் பண்ணிருப்பான்ல. பண்ணா அட்ரஸ் எழுதியிருப்பான். அப்போ இந்த சைனும் அவன் ஸ்டேஷன்ல போட்ட சைனும் ஒன்னா இருந்தா அவன் தான். ஆமா. சார் சொல்லுங்க சார். 4ஆம் தேதி நான் ஸ்டேஷன் வந்திருந்தப்ப ஒரு பொண்ணு பையனு கேஸ் விஷயமா வந்திருந்தாங்கல்ல. நம்ம மினிஸ்டர் தம்பி விஷயத்துல அவன் சம்பந்தப்பட்டிருப்பான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவன் கையெழுத்தை வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் ஸ்டேஷன் வரலாமா சார்? சார் ஒரு கேஸ் விஷயமா சேலத்துக்கு வந்திருக்கேன் சார். இப்போ அங்கே டியூட்டியில் அன்பழகன் ஒருத்தர் இருப்பார். அவர் கொஞ்சம் நீதி நேர்மை நியாயம் பார்ப்பாரு. கொஞ்சம் சிக்கலாயிடும். வேணாம் சார், நாளைக்கு வந்துடுவேன் சார். நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன் சார். அந்த ஆள் வர 2 நாள் ஆகுமா? சொல்லுங்க சார். அந்த ராமோட நம்பர்ல இருந்து சேலத்துக்கு கால் போயிருக்கு. 24 செகண்ட்ஸ் இப்போ பேசியிருக்கான். இமிடியேட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஓகே. கன்ஃபார்மா நம்மளை தேடிட்டான். வேண்ட போனா மாட்டிக்குவோம். இங்க இருந்து தனித்தனியா போயிட்டு அப்புறமா வெளியே அசம்பிள் ஆயிக்கலாம். அவன் நம்ம கிட்ட மாற்ற வரைக்கும் இவன் சாவக்கூடாது. இவளை அது வரைக்கும் நம்ம கையை விட்டும் போக கூடாது. இவளை தூக்கிட்டு அலைஞ்சா மாட்டிக்குவோம். இல்ல, இவளை இங்கதான் ஒளிய வைக்கணும். ஆனா வரவனுங்க யாரும் கண்டுபிடிக்க கூடாது. Progresar!